இன்னைக்கான மார்க்கெட் ஒரு பெரிய அப் ட்ரெண்டும் போல பெரிய டவுன் ட்ரெண்டும் போல ஒரு மாதிரியாக சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் எல்லாமே நல்லா வந்து மேலே வந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 700 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து காமிக்குது. அதேமாதிரி நிஃப்டி வந்து 200 புள்ளி வந்து ப்ளஸில் வந்து காமிக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து ப்ளஸில் வந்து காமிக்குது ஆனால் பங்குச்சு வந்து நல்லா சைட்வேஸில் வந்து போயிருக்குது அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப் வந்து கொடுத்துட்டாங்க. சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு முடிஞ்ச இடம் இருக்கு இல்லையா இன்றைக்கி, அது வந்து 290 புள்ளி மட்டும்தான். ஆனால் இந்த கேப் அப்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு 600 புள்ளி வந்து மேலே வந்து வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி நிஃப்டியுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி போனது வந்து 100 புள்ளிக்குள்ளே மட்டும்தான் போச்சு. ட்ரேடப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் பெரிய பெரிய லாபம்லாம் வந்து கிடச்சிச்சு. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாபம் வந்து கிடைக்கல. நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்டாக்கில் வந்து பெரிய லாபத்தை வந்து புக் பண்ணியிருக்கலாம். நேற்று வந்து இதே மாதிரி தான் போச்சு. ஆனால் டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் நல்லா மேலே போட்டு அப்படியே இருந்து ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க கொடுத்துச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. கேப் அப் கொடுத்ததுனால ஒரு சின்ன அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி இருந்து ட்ரேட் வந்து பண்ணுறது? நேற்று வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டிங் இருந்து சைடுவேஸ்லேயே டவுன் ட்ரெண்ட் வந்து போயிருந்தாங்க. கடைசியில் காலையில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே சின்ன சின்ன கேண்டில் தான், ஃபுல்லாகவே சைடுவேஸ் தான். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்கலாமா? ஒரு பிரேக் அவுட்கான டைம் வந்து வந்துருச்சு. ஏன்னா எவ்வளோ நாட்கள் தான் பங்குச்சு வந்து இதுக்குள்ளே மட்டுமே இருப்பாங்க. நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே மட்டுமே இருக்குதே. எப்போ தான் அந்த பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சுங்க. ஒரு கேப் அப் வந்து கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கேப் அப் கொடுத்ததுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. ஆனால் ரொம்ப லைட்டாக, ரொம்ப மினிமமாக அந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. ஒரு பெரிய பிரேக் அவுட் நல்லா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து கிடையாது. அப்படி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எஸ், அப் ட்ரெண்டுக்கு பங்குச்சு வந்து திரும்பிடுச்சு, போடுற ஸ்டாக்கில் என்ட்ரின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த கேண்டிலே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கேண்டில். வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்காக ட்ரேடிங்கில் வந்து வரல, நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா லாபம் வந்து வரணும். ஸோ லாபம் பண்ணுறதுக்காக தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கோம், சரிங்களா? சும்மா வந்து என்ட்ரி கிடைக்கிது, எனக்கு என்ட்ரி கண்டிப்பாக வேணும், இதுக்காக ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. எப்போ என்ட்ரி கொடுத்தா லாபம் வந்து வருமோ பொறுமையாக என்ட்ரி வந்து கொடுங்க, சரிங்களா? இதுவுமே ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் முக்கியமான பாயிண்ட் எது? நாளைக்கு ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் வந்து எடுக்கல, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணல, கால்ஸ் வந்து கொடுக்கல, இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல. பணம் சம்பாதிக்கணும் உள்ளே வந்து வரப்போதான் அதில் ஏமாத்துறதுக்கான வேலைகள் நிறையா வந்து நடக்குது. அப்படி போய் ஏமாந்துடாதீங்க. நான் வந்து ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, அதே மாதிரி ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வந்து எழுத போகிறேன், சரிங்களா? நீங்கள் ட்ரேடிங்கை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் 1லேருந்து 3 வரைக்கும் வந்து படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து கிடைக்கும். நிச்சயமாக லாபம் வந்து அடைவீங்க. அதை தாண்டியும் கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நானே வந்து கோர்ஸ் வந்து எடுக்கிறேங்க. அதுக்கு ஒரு 5,000 10,000 அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட நீங்கள் புக்கு வாங்கி படிச்சுட்டு இந்த கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் ஃப்ரீயாக வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஓகேங்க. முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நான் முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் 2 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே போயிட்டு பாருங்கள், இதே மாதிரி வரைஞ்சி இந்த ஒரு ப்ரீவியஸ் கை கொடுத்து அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். இப்படி நான் வரைஞ்சி சொல்லி கொடுத்துருந்தேன், அதுதான் நடந்திருக்கு. டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அது மட்டும் வந்து பாருங்கள். ஓகே, இப்போது மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க நிஃப்டி. பெரிய பிரேக் அவுட் கிடையாது, சின்ன ஒரு பிரேக் அவுட் தான். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான கேண்டிலும் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் போகிறாங்க அப்படின்னா எஸ், ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நிஃப்டியில் வந்து நடந்துருச்சு. ரொம்ப பெரிய சைடுவேஸ்க்கு அப்புறம் அந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்க. அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோ தேவையே இல்லை, சும்மா நான் வரைஞ்சிக்கிறேன் 23,890. அதே மாதிரி இந்த அப் ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மேலே வந்து போயிருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ்ல நான் இங்கே வரைய மாட்டேன், அதை மாற்றி இங்கே வந்து வரைஞ்சிக்குவேன். ஸோ இப்படி தான் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். இது ஒன் டேயில் மட்டும் கிடையாது, 1 ஹவர் 5 மினிட் எல்லாத்துக்குமே இப்படி தான் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை, அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நேற்று நான் முக்கியமான ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ்லாம் கொடுத்துருப்பேன் இல்லையா,
அந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா ஒரு கேப் அப்பில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கைத்து வச்ச அதே ப்ரீவியஸ் கை தான் 1 ஹவரில். அது கிட்ட வந்து வந்துட்டாங்க. ட்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும். ஸோ 25,310 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் மாற்றி நம்ம வரைய முடியும் இந்த இடத்துல. கரெக்டாக 25,190 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நாளைக்கு நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. 25,180 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 25,310 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அடுத்து அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு 1 டே டைம் ஃப்ரேமில் அப்படின்னா மேலே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான பிரேக் அவுட் இது கிடையாது. நீங்களே வந்து வரைஞ்சி பாருங்கள். இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலுக்கு மேலே அந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாயிண்டை வந்து டச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. நல்ல பிரேக் அவுட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டான பிரேக் அவுட். சரிங்களா? ஓகே. இப்போ ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 1 டேயில் தேவையில்லைங்க, இப்போதைக்கு தேவையில்லை. ப்ரீவியஸும் சும்மா வந்து வரைஞ்சிக்கிறேன் நிஃப்டி மாதிரி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு ப்ரீவியஸ் கை 83,025ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 82,550ங்க. ஸோ இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். 83,025 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல நிஃப்டியில் எப்படிங்க வரைஞ்சிருந்தோம், இந்த ஒரு ப்ரீவியஸ்க்கு கொடுத்துருந்தோமா, அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும் கொடுக்க போகிறோம். 83,025 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 82,550 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த ஒரு பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு சரிங்களா நல்லா மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டி உச்சத்தில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்டாக் இருக்கு இல்லையா, HDFC பேங்க், ICICI, இந்தியன் எல்லாமே வந்து மேலே தான் பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? 57,000 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில். அதே மாதிரி 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இந்த இடத்துல குழப்புறாங்க பாருங்கள். ஸோ 1 ஹவரில் இப்போதைக்கு 57,000 மார்க் பண்ணிக்கலாம். 5 மினிட்ல மட்டும் மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இது. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் 56,340. அப்படி 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை. நாளைக்கு மேலே வந்து பங்குச்சந்தை போகுது அப்படின்னா இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் என்ட்ரி கொடுக்கலாம். நாளைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மட்டும். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகும்போது என்ட்ரி வந்து கொடுக்கணுங்க. ப்ரீவியஸ் லோ வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 56,450 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். பங்குச்சந்தை ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ். ஆனால் ட்ரேடிங்குள்ளே புதுசாக வந்து வரவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. மார்க்கெட் க்ரீனாக மேலே போகுது, ரெட்டாக கீழே இறங்குது, நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், வெளியே போகிறோம், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஸ்ட்ராட்டஜினா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கை வரைகிறது, ப்ரீவியஸில் வரைகிறது, அவ்வளோதான். இப்படி தான் நினைப்பாங்க. இது ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. இது ட்ரேடிங் கிடையாது. நிறையா இருக்குது ட்ரேடிங்கில். ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணணுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தானே பண்ணுவீங்க. அதே தான் அந்த பங்கு சந்தையிலுமே. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எடுத்தோன்னா வந்து தெரியாது. நீங்கள் போக 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 தான் ஒவ்வொன்றா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பார்வையே பங்கு சந்தையில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நிச்சயமாக லாபம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.